Hello viewers, welcome to our Kavirani Academy channel. நாம இன்னைக்கு பார்க்க போறது ராஷ்டிரபாஷா விஷாரத் பூர்வாத் பேப்பர் 3 மலர்ச்செண்டு உரைநூல் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம 5 क्वेश्चंस 50% போர்ஷனோட 5 क्वेश्चंस வந்து இலக்கிய கணிகள்ல இருந்து போட்டாச்சு. சோ இப்போ நம்ம பார்க்க போறது மலர்ச்செண்டு உரைநூல் ஃபர்ஸ்ட் क्वेश्चन. தேசம் ஒன்று தேசியம் ஒன்று. இந்த எஸ்ஸே உங்களுக்கு வேணும் அப்படினா நீங்க வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல போய் கூகுள் டிரைவ் லிங்க் கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த எஸ்ஸே வந்து PDF ஃபார்மட்ல கிடைக்கும். சோ அதை எடுத்து நீங்க படிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சோ நாம இப்ப பார்க்க போறது தேசம் ஒன்று தேசியம் ஒன்று. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஷேர் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு. ஃபர்ஸ்ட் क्वेश्चन வந்து எப்படி வேணாலும் கேட்பாங்க. கண்ணதாசன் கூறுவதை தொகுத்தெழுதுக. அதாவது தேசம் ஒன்று தேசியம் ஒன்றுல வந்து கண்ணதாசன் கூறுவதை தொகுத்தெழுதுகன்னு கேட்பாங்க. இல்லனா பாடலின் பொருளை எழுதுகன்னு சொல்லுவாங்க. இல்ல அப்படின்னா தேசம் ஒன்று தேசியம் ஒன்று தலைப்பில் கண்ணதாசன் கூறும் கருத்துக்கள் யாவை அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. சோ தேசம் ஒன்று தேசியம் ஒன்றுன்னு கேட்டாலும் கண்ணதாசனின் கருத்துக்கள்னு கேட்டாலும் ஆன்சர் வந்து ஒண்ணுதான். குறிப்பு சட்டகம் போட்டுக்கோங்க. முன்னுரை, அப்புறம் மலர்கள் ஒன்று, பறவைகள் ஒன்று, மனிதன் ஒன்று, பண்பாடு ஒன்று, தேசம் ஒன்று தேசியம் ஒன்று, முடிவுரை போட்டுக்கோங்க. இதுல முடிவுரை மிஸ் ஆயிருக்கு, முடிவுரை போட்டுக்கோங்க. முன்னுரை ஒரு क्वेश्चनக்கு உங்களுக்கு வந்து 20 மார்க் இருக்கு. சோ அந்த அளவுக்கு நீங்க எழுதணும். ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து 3 क्वेश्चन அட்டெண்ட் பண்ணலாம். செகண்ட் பார்ட்ல 2 क्वेश्चन அட்டெண்ட் பண்ணலாம். சோ டோட்டலா 5 क्वेश्चंस அட்டெண்ட் பண்ணனும். each question carries 20 marks. so 5 into 20 100 marks. முன்னுரை, கண்ணதாசனின் தேசம் ஒன்று தேசியம் ஒன்று என்ற பாடல் ஒற்றுமைக்கு பலம் கூட்டும் ஒப்பிலா பாடல். சோ அதுலயே அந்த கண்டென்ட்லயே வந்துருச்சு தேசம் ஒன்று தேசியம் ஒன்று ரெண்டுமே ஒண்ணுதான் நமக்கு அப்படின்னு சொல்லிதான் கண்ணதாசன் சொல்றாரு. ஒருமைப்பாட்டின் அவசியத்தை ஒவ்வொரு வரியும் உணர்த்துகிறது. சோ நம்மளுக்கு எல்லாம் எவ்வளவு ஒத்துமை இருக்கணும் அப்படிங்கறத இந்த இதுல இருக்கிற லைன் ஒவ்வொன்றும் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுது. மலர்கள் ஒன்று. மலர் அப்படின்னாவே எல்லாமே நிறைய பூ வெரைட்டி இருக்கும். ஆனா வாசனைகள் இருக்கும், நிறைய கலர்ஸ்ல இருக்கும். ஆனா எல்லாமே நம்ம என்னன்னு சொல்லுவோம், மலர்கள் அப்படின்னு தான் சொல்லுவோம். டிஃப்ரெண்ட் கலர் இருக்கலாம், டிஃப்ரெண்ட் ஸ்மெல் இருக்கலாம், டிஃப்ரெண்டா அந்த அதனோட லீவ்ஸ் எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனா அது எல்லாத்தையுமே நம்ம காமனா என்ன சொல்றோம், ஃபிளவர் மலர்கள் அப்படின்னு மட்டும்தான் நம்ம சொல்றோம். சோ மல்லிகை, முல்லை, அந்தி மந்தாரை, அல்லி, வெண்சங்கு, அனிச்சம், பன்னீர், செண்பகம், ரோஜா, செவ்வந்தி, தாமரை, தாளை, சாமந்தி, மகிழம், பரங்கிப்பூ, பூசணிப்பூ என மலர்கள் நிறத்தால் மனத்தால் மாறினாலும் மலர்கள் ஒன்று. இது எல்லாமே நம்ம மலர் வெரைட்டியில தான் சொல்லுவோம். நெக்ஸ்ட் பறவைகள் ஒன்று. பறவைகள் ஒன்றும் அப்படியேதான். உங்களுக்கு வந்து கலர்ல வேறுபாடு இருக்கலாம், நிறங்கள்ல வேறுபாடு இருக்கலாம். ஆனா பறவைகள் எல்லாமே ஒரே பேர்ல தான் பறவைகள் அப்படின்னு தான் சொல்றோம். சோ மயில், கிளி, சிட்டு, மணிப்புறா, குயில், செம்போத்து, மைனா இதுல இருக்கிற நீங்க தெரிஞ்ச உங்களோட பறவைகள் பேர் எல்லாத்துலயுமே இதுல நீங்க ஆட் பண்ணிக்கலாம். பூக்கள்ல என்னென்ன பூ தெரியுதோ எல்லா பேரும் ஆட் பண்ணிக்கலாம். பறவைகள்ல என்னென்ன வேறு பேர் பறவைகள் தெரிஞ்சதுன்னா கூட நீங்க இதுல எல்லாத்துலயுமே ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே பறவைகள் தான். சோ பறவைகள் நிறத்தில் வேறுபட்டாலும் அனைத்தும் பறவைகளாகும். அதே மாதிரிதான் மனிதன் ஒன்று அப்படின்னு சொல்றாங்க. மனிதன் ஒன்று. நிலத்தினது நிறத்தை தண்ணீர் பெறுதலும் நீர் வளம் பொறுத்து பயிர் வளர்தலும் இயற்கை. சோ தண்ணீர் எவ்வளவு அப்சர்வ் பண்ணுது அப்படிங்கறதும் நீர் வளம் எவ்வளவு இருக்கு அதை பொறுத்துதான் பயிர் பாத்தீங்கன்னா செழிப்பா இருக்கா இல்லையான்னு சொல்லுவாங்க. இது வந்து இயற்கை, காமன் ஃபேக்ட். இம்மண்ணுலகில் பிறந்த மனிதர் யாவரும் ஒன்று. அப்ப இந்த மண்ணுலகில் நம்ம பிறக்கும் போது அனைவரும் ஒண்ணுதான். மொழிகள் வேறாயினும் மொழிகளை பேசும் உயிர்களும் வாழ்க்கையும் ஒன்று. நம்ம சொல்றோம் இந்தியால பல்வேறு தரப்பட்ட லாங்குவேஜஸ் இருக்கு, அதாவது மொழிகள் இருக்கு, இனங்கள் இருக்கு, மதங்கள் இருக்கு. ஆனாலும் நம்ம எல்லாமே ஒன்றுதான். எல்லாத்தையுமே ஹியூமன் பீயிங்ஸ் தான் சொல்லுவாங்க, மனிதர்கள் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. மொழிகள் வேறாயினும் மொழிகளை பேசும் உயிர்களும் வாழ்க்கையும் ஒன்று. சோ நம்ம பேசுற மொழி வேற இருந்தாலும் நம்ம எல்லாருமே ஒரு உயிர் உள்ள மனிதன் தான். பட்டு நூலோ பருத்தி நூலோ எதுவானாலும் ஆடையோ மானங்காத்தல் ஒன்று. நமக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த ட்ரெஸ் போட்டாலும் நம்ம எதுக்காக போடுறோம் அப்படின்னா மானம் காத்தலுக்காக. சோ அதுக்காக நம்ம யூஸ் பண்றோம்னு சொல்றாங்க.
இங்கு காணப்படும் இனங்கள் ஒன்றில் பிறந்து வெவ்வேறானதாகும். இப்ப ஒரே த்ரெட் தான் வச்சிருப்போம், ஆனா அதுல நிறைய செய்வாங்க. பட்டு நூல்னா அதுல இருந்து எத்தனை வெரைட்டிஸ் ஆஃப் சாரீஸ், தோத்திஸ் எல்லாம் பண்ணுவாங்க. சில்க் சாரி, சில்க் ஷர்ட், அந்த மாதிரி நிறைய பண்ணுவாங்க. சோ எனவே எல்லோர் இனமும் ஒன்றே ஆகும். எந்த இதா இருந்தாலும் நம்ம எல்லாருமே ஒன்றுதான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நெக்ஸ்ட், பண்பாடு ஒன்று. தாளம், ராகம், பாவம் ஒன்றாகி வரும் பாட்டில் மொழி வேறானாலும் இசை ஒன்று. தாளம், ராகம், பாவம் இதெல்லாம் இருந்துச்சுனாலும் மொழி வெவ்வேறு மொழியா இருந்தாலும், பாடுற மொழி வேற வேற மொழியில இருந்தாலும் இசை ஒண்ணுதான். இலை ஒன்று, நெய்தலால் வேறு. பட்டு இலைங்கிறது ஒண்ணுதான், ஆனா நெய்ய போது நம்ம வெவ்வேறு டிசைன்ல வெவ்வேறு இதுக்கு நம்ம நெய்யறோம். பாரத நாட்டில் 14 மொழிகள் உள்ளன. வேறுபாடு என்பது இல்லை. உணவு, உடை, இசை, கலை, வேதம், காதல், கற்பு, அச்சம், நாணம், அடக்கம், புன்னகை, விருந்தோம்பல், தாய்மையின் மேன்மை ஆகிய நற்பண்புகள் இந்நாட்டின் சிறப்பு. சோ இது எல்லாமே நம்ம நாட்டோட சிறப்பு. இமயம் முதல் குமரி வரை இந்திய பண்பாடு ஒன்றே ஆகும். சோ இமயமலையிலிருந்து குமரி வரைக்கும் நம்மளோட இந்திய பண்பாடு ஒண்ணுதான். நெக்ஸ்ட், தேசம் ஒன்று, தேசியம் ஒன்று. 50 கோடி மக்களும் ஒற்றுமை கொள்வதில் வியப்பு ஒன்றும் இல்லை. சும்மா நம்ம இருக்கிற 100 கோடி 50 கோடி மக்களும் ஒற்றுமையா இருக்கிறதுல எந்த வியப்பும் இல்ல. ஒரு தாய் 14 பிள்ளைகள் பெற்றதால் வாய் 14, மனம் ஒன்று. வெவ்வேறு வகையான, அதாவது 17 பேத்துக்கு 14 வாய் இருந்தாலும் அவங்க மனசெல்லாம் ஒண்ணுதான். அவர்களுள் வேற்றுமை காண்பது நட்சத்திரங்களில் வேற்றுமை காண்பது போலாகும். நட்சத்திரங்கள், இந்த நட்சத்திரம் இப்படி இருக்கும், அந்த நட்சத்திரம் அப்படி இருக்குன்னு நம்மளால டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்க்க முடியாது. அதே மாதிரிதான் அவங்களுக்குள்ள 14 பசங்க இருந்தாலும் அவங்களோட மனம் அப்படிங்கிறது ஒண்ணுதான். சோ தேசம் ஒன்று, தேசியம் ஒன்று. நான் பாடியது சிறிதளவே. பாரத ஒருமைப்பாடு கடல் அளவாகும். சோ கடல் அளவு இந்த தேசம் ஒன்று, தேசியம் ஒன்று பத்தி நிறைய இருக்கு. அந்த ஒருமைப்பாட்டை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்டது கொஞ்சம் தான் அப்படின்னு சொல்லி கண்ணதாசன் சொல்றாரு. So thank you for watching. Share it and subscribe it. Thank you viewers for your support.